விவசாயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி அறுவடை, அதை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தக்காளி பொறிச்சே பார்த்திங்க அப்படின்னா 4 நாள் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி பறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பு பகுதி இல்லாமல் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணணும். ஒரு சில தக்காளி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அழுகி போயிடும். நம்ம தக்காளி அறுவடை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த அழுகின தக்காளியில் அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போட்டுறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மயில் கொத்துனது, புழுவு, ஓட்டை இருக்கிற காய் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணும்போதே கீழே ஆகாத காயெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாக்ஸில் அடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அறுவடை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டிப்பர் 3 டிப்பர் அந்த மாதிரி தான் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 டிப்பர் பக்கம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாள் அறுவடை பண்ணாமல் விட்டதுனால காய்கள் கொஞ்சம் நல்லாவே பழுத்திருக்குதுங்க. சனிக்கிழமை அறுவடை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்காக ஏற்றுவோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக அடுக்கிக்கலாம். இப்போ காலையில் பொறிக்க முடியாது. அதனால் சாயங்காலமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் அறுவடை பண்ணி வச்சுருவோம். காலையில் பனி பெய்கிறதுனால அந்த பழத்தில் பார்த்திங்கன்னா மண் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் சாயங்கால நேரத்தில் பார்த்து அறுவடை பண்ணணும் அப்படின்னா காலையிலேருந்து கொஞ்சம் வெயிலில் காஞ்சிருக்கும். அதனால் மண் ஒட்டாது. கொஞ்சம் சீக்கிரமாகவும் அறுவடை பண்ணிடலாம். அதுவே நிறைய காய்கள் இருந்தது அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் பொழுதுக்கு வரைக்குமே ஆளுகள்லாம் வந்தாங்கன்னா பொறிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 1000 நாற்று தான் நடவு செஞ்சுருக்குறோமுங்க. அதனால் அதிலிருந்து இருக்கிற காய்கள் நானே அறுவடை பண்ணிடுவேன். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்பர் 5 டிப்பர் அந்த மாதிரி தான் வரும். அதனால் இன்றைக்கி ஒரு 4 நாள் அறுவடை பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா 4வது டைம் அறுவடை பண்ணுறோம். ஒரு 3 டைம் அறுவடை ஏற்கனவே பண்ணியாச்சு. ஒரு 4 பாக்ஸ் அறுவடை பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா விலை ஒரு அளவுக்கு இருந்தது. டிப்பர் பார்த்திங்கன்னா அதாவது 10 கிலோ 210 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா விலை இருக்கிறது இல்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். விலை இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு காசாகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம போட்ட காசு எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. எந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானமே பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு டைம் விற்கும், ஒரு டைம் விற்காமல் போகும். அதிகமான விலை இல்லாமல் குறைஞ்சமான விலையும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு ஆவரேஜான ஒரு விலை இருந்துச்சு அப்படின்னா மக்களும் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு இந்த கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 20-30 ரூபாய்க்கு போகுது. ஒரு அளவான விலை விவசாயிகளும் சம்பாதிக்கணும், அதே மாதிரி மக்களும் வாங்கணும். அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கும் கரெக்டான ஒரு நிலையான ஒரு விலை இருந்தால் தான் அவங்களும் வாங்குவாங்க. அதுக்குமே நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா விவசாயியான நம்மளுக்குமே கொஞ்சம் நிலையான எந்த ஒரு காய்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான விலை கிடையாதுங்க. அப்போதைக்கு அப்போ என்ன விலை இருக்கோ அந்த மாதிரி தான். மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் எல்லாமே அறுவடை பண்ண முடியல. ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, முடிஞ்ச வரைக்கும் பிடுங்கி காசாக்க வேண்டியதானே அப்படின்னு. ஒரு பொம்பளையாளோட கூலி பார்த்திங்க அப்படின்னா 400 ரூபாய்ங்க. காலையில் 9 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா 5 மணிக்கு போயிடுவாங்க. 400 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு புடி 3 ரூபாங்க. அப்போ 400 ரூபாய்க்கு எத்தனை புடி பிடுங்கன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி விற்று கொடுக்கறதுக்கு ரொம்ப லாஸு தான் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 புடி பிடுங்கணுங்க. கண்டிப்பாக ஒரு ஆள்னால பொழுதுக்கும் பிடுங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா வாடி போயிரு. அதனால காலையில் கொஞ்சம் நேரம் வெயில் டைமில் விட்டுட்டு சாயங்காலம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிடுங்கினாலுமே பார்த்திங்கன்னா ஆட்கள் வர்றதுக்கான இதுவுமே இல்லைங்க. வந்தாங்கன்னா ஃபுல் டே செய்வாங்க. பாதி நேரத்துலையெல்லாம் வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க.
அதனால் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி ரொட்டேட் வெட்டரை வந்து வெட்டியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முழுங்கி வரைஞ்சி காசாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டுப்படி ஆகாதனால தான் பார்த்திங்கன்னா இருக்கிற காசு ஏன் வீணாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ரொட்டேட் வெட்டர் வெட்டிட்டோம். வேறு வழி இல்லை. இப்போவும் பார்த்திங்கன்னா தக்காளி 100 ரூபாய்க்கு தான் போகுது. விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போகிறதுனால அந்த 10 கிலோ பாக்ஸு 100 ரூபாய்க்கு போகுது. 40 ரூபா வந்து செலவெல்லாம் போயிடும். மீதி 60 ரூபா வரும். இப்போ நானே வந்து பிடிக்கிறதுனால எந்த ஒரு செலவும் இல்லை. ஏதோ போட்ட காசை வந்து எடுக்கலாம். இதுவே ஆள் கூலி விட்டு எல்லாம் எடுத்து அப்படின்னா மிச்சமே ஒன்றும் ஆகாது. எந்த ஒரு காய்க்குமே நிரந்தரமான விலை இல்லாதனால பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நட்டம்தான் ஆகிட்டுருக்குது. எந்த ஒரு காயாக இருந்தாலுமே நிரந்தரமான ஒரு ஆவரேஜான ஒரு விலை மக்களும் வாங்கணும், அதே மாதிரி விவசாயிகளும் வந்து சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான விலை இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விவசாயமே ஜெயிக்கி. எப்போவுமே இந்த மாதிரி நிரந்தரமான விலை இல்லை அப்படின்னா விவசாயம் வந்து தோல்வியில் தான் என்றைக்குமே முடிஞ்சிட்ருக்கு. இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. தக்காளி அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸி தான். வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டு பொறிக்கணும். ஆனால் தக்காளி வந்து அந்த மாதிரி இல்லை. வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பொறிக்கணும். தக்காளி அறுவடை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் கை பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை கலரில் ஆயிரும். அது கழுவ பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் பச்சை கலரில். தக்காளி பொறிக்கிறத விட அந்த கையை கழுவுறத பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க. காலில் எப்படி வெடிப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி அறுவடை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கையில் அந்த மாதிரி வெடிப்பெல்லாம் வந்துடுங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஈஸியான வேலை தானுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு 10 பாக்ஸ் பக்கம் பொறிக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா பழுத்ததுனால ஓரளவுக்கு இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போக மயிலெல்லாம் கொத்துனதெல்லாம் அதே இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளேயே போட்டுட்டு வந்துட்டு, அப்படியே வந்துச்சுன்னா அதை கொத்திட்டு போட்டுமே கொஞ்சம் பழுத்த காயாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொரு பாக்ஸை நிறச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல கும்மியாக கொட்டிட்டோம். ஏன்னா நம்ம காலையில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்றி விட போகிறேன். அதனால் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இந்த மாதிரி கும்மியாக வந்து கொட்டியாச்சுங்க. கொஞ்சம் இருட்டாயிருச்சுங்க. தக்காளி அறுவடை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது இருக்கிற அந்த பச்சைக்காயெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இருட்டானங்காட்டி அப்படியே சீரியல் பல்ப் போட்ட மாதிரி வெள்ளை கலரில் அப்படியே சின்ன சின்ன பல்பாட்ட தெரியுது பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பொழுது இறங்கவும் அப்படியே இந்த காய்கள் வந்து பச்சை கலரில் தெரிகிறதுக்கு வெள்ளை கலரில் தெரிகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 டிப்பர் அளவுக்கு எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. கடைசியாக கையை பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது. தக்காளி பொரிச்சதும் கூட அவ்வளோ சலுப்பு தெரியல. இந்த கையை கழுவுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடணும். இன்றைக்கி காலையில் அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை ஏற்றி விட போகிறோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சோன்னதையுமே காஃபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு போயிட்டுங்க. போய் நம்ம பொரிச்சு வச்ச தக்காளி எல்லாமே அடுக்கி வச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 டிப்பர் அளவுக்கு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு வண்டியும் வந்துருச்சு. நான் வந்து சமையல் செய்கிறதுக்காக வந்துட்டேன். என்னுடைய வீட்டில் அவங்க பார்த்திங்கன்னா டிப்பரெல்லாம் தூக்கி கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.